கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் யோசிக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஹல்லேலூயா. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். ஒரு குடும்பம் அன்பு கூற வேண்டும். நைட்டு எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும் பிரதர் அப்படின்னா நம்ம என்ன தரமா யோசித்து பார்க்கணும். உங்க வீட்டுக்குள்ளே உண்மை இருக்கா? உண்மையான அன்பு இருக்கா? அது செயல்ல இருக்கா? நிறைய குடும்பத்துல வாயில சொல்லுவாங்க, ஆனா இருதயம் உண்மையா இருக்காது. நிறைய குடும்பத்தை அப்படி சொல்ல முடியும். அன்புக்குரிய ஜனம் உண்மையா இருக்கணும், அதுவும் செயல்ல இருக்கணும். என் மனைவியை ரொம்ப பிடிக்கும், என் புருஷனை ரொம்ப பிடிக்கும் 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 சொல்லி வாயில சொல்லிடலாம். ஆனா செயல்ல இருக்கா? அது உண்மையா இருக்கா? எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறேன், என் கணவர் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபகுறிப்பு வரும். நான் கேட்பேன், நீங்கள் சண்டை போட்டிங்களா அவங்க சண்டை போட்டாங்களா? 2 பேரும் சண்டை போட்டோம், எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. நான் உடனே கேட்பேன், நீங்கள் இறங்கி போய் பேச வேண்டியதானே? பிரதர் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கான் பிரதர் அப்படிம்பாங்க. சண்டை போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் எனக்கு என்ன தெரியுமா செய்தி? ஒரு குடும்பத்திலே அன்பு கூறும்போது, உண்மையா அன்பு கூறும்போது அங்க பிரச்சனை வராது. கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை, எரிச்சல், சண்டை போட ரெடியா வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கும்? நரகம் மாதிரி இருக்கும் வீடு. நைட்டு படுத்தா ஒரு நல்ல தூக்கம் வரணும் பிரதர். வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? காலையில் வெளியில் போயிட்டு வந்தீங்க, நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, எங்களை நல்லபடியாக பத்திரமா பாதுகாத்துக்கொண்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, எங்களை நீங்கள் தான்ப்பா பத்திரமா பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம்? நம்ம உண்மையா வாழ்ந்தோமா? நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்துட்டு நைட்டு ஜெபம் பண்ணா வீடு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கணவர் ஒரு பக்கம் செல்ஃபோனில் இருப்பாங்க, இங்கே அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோனில் இருப்பாங்க, பிள்ளை ஒரு பக்கம் செல்ஃபோனில் இருப்பாங்க, பையன் அந்த பக்கம் ஒரு பக்கம் செல்ஃபோனில் இருப்பான். ஆக மொத்தம் வீட்டில் ஒரு 4 செல்ஃபோன் தான் இப்போ இருக்குது. செல்ஃபோனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு குடும்பத்தில் அன்பை காணோம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா செல்ஃபோன்லாம் தேவையில்லைன்னா எங்கேயாவது பீரோவில் வச்சு பூட்டி வச்சுருங்க. ஆமாம், அப்போ தான் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் இருக்கும், தனி ஜெபம் இருக்கும், கையில் பைபிள் எடுத்து வாசிப்பீங்க. தேவனோடு தொடர்பு கொண்டதானே வீட்டுக்குள்ள சமாதானம். அப்போ இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குப்பா. அந்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் முதல்ல தேவனுக்கு அர்ப்பணிங்க. தேவனுக்கு அர்ப்பணிச்சாச்சுனாலே அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதமாக மாறிடும். நீ நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் இந்த செல்ஃபோனு, எப்போ பார்த்தாலும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால் நைட்டு படுத்துங்கும்போது உண்மையாக தேவன்கிட்ட அன்பு கூர்ந்தால், உண்மையாக தேவன்கிட்ட அன்பு கூர்ந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலி அடைக்கணும். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலி அடைங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகா பிரபு இறங்கி வரணும். நீங்க எங்க இதயத்துக்குள்ள இருந்தாதான் சமாதானம். எங்க வாழ்க்கையில நீங்க இருந்தாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நைட் நேரத்துல யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில அவசர சீச்சல இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்.
குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு கற்றுத்தாங்க. நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, தண்ணி ஜெபம் பண்ண, உங்கள் சமூகத்தில் காத்திருக்க, குடும்பமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க கிருபைத்தாங்க. அதிகாலவில் நம்முடைய பாதங்களில் கண் விழிக்க கிருபைத்தாங்க. எல்லா நாட்டுல ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆஸ்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமையுண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.